அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அனைவருக்கும் சித்திரைக்கனி நன்னாள் நல்வாழ்த்துக்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான 5 விஷயத்தை கண்டிப்பாக மறக்காமல் சித்திரைக்கனி அன்னைக்கு செய்யுங்க. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு தனம் பெருகும், பணம் பெருகும், நேர்மறையாற்றல்கள் பெருகும். பிறக்கக்கூடிய பாராபவ ஆண்டு, அதாவது பராசக்தி ஆண்டு உங்களின் குலதெய்வத்தின் அருள் முழுமையாய் கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். தமிழ்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் அற்புதமான தெய்வீகமான பாராபவ தமிழ் புத்தாண்டு காலை 8:55க்கு பிறக்க இருக்கின்றது. பிறந்தவுடன் நீங்கள் இயல்பாக காலையில் எந்திரிச்சோன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் சித்திரக்கனியே பார்த்தாலும் 9 மணிக்கு தான் தமிழ் புத்தாண்டே பிறக்குது. அதனால் காலை 9 மணிக்கு அப்புறம் அந்த சித்திரைக்கனி கனி பார்த்ததுக்கு அப்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மனமாற உங்களை நீங்களே வாழ்த்துங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தமிழ் புத்தாண்டு முதலாக செய்ய வேண்டிய விஷயம். ஸ்டார் ஆனந்தராமாகிய நான் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாய் உலகெங்கும் தனம், பணம், பேர், புகழ், வசதி வாய்ப்பு, வாகனம், நிலபோகனோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும். வாழ்க வாழ்கன்னு கண்ணாடியை பார்த்து நான் எப்படி வாழ்த்தனோ அப்படி நீங்கள் வாழ்த்துங்க. 1. 2வது, அதற்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய பெரியவர்கள் குருமார்கள்கிட்ட கண்டிப்பாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அல்லது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா ஃபோன் பண்ணியாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியாவது அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. 2. 3வது, எதை தொடங்கினாலும் குலதெய்வத்தை முன்னிறுத்தி தொடங்குவது தான் தமிழர்களோட மிக முக்கியமான விஷயம். 11 ரூபா காணிக்கையை குலதெய்வத்திற்கு எடுத்து வச்சுட்டு தமிழ் புத்தாண்டை தொடங்குங்க. 3. 4வது விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு தொடக்கத்தில் சுப பொருட்களை வாங்குறது ரொம்ப நல்லது. ஆதலால் தமிழ் புத்தாண்டு தொடங்கணுன்னு மஞ்சள் வாங்குவது, கல்லுப்பு வாங்குவது, தங்கம் வாங்குவது, வெள்ளி வாங்குவது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினோம்னா நம்ம அக்ஷயம் ஜுவல்லரி அப்படிங்கிற ஆப்பில் போய் கூட வாங்கலாம். விவரங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஆப் அனுப்புகிறேன். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்க முடியும். இது 4வது விஷயம். 5வது ரொம்ப முக்கிய விஷயம். ஒரு நல்லது தொடங்கும் போது ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யணும். அந்த சுப நல்ல காரியத்திற்கு நீங்கள் அன்று ஒரு மரம் நடலாம், ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம், அல்லது விதையை போடலாம், அல்லது உயிரினங்களுக்கு உணவுகள் தரலாம், அல்லது ஏதோ ஒரு கோயிலில் தான தர்மங்களை செய்யலாம். இந்த 5 விஷயத்தை என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள், சகோதரர்களும் சகோதரிகளும் வரும் சித்திரைக்கனி ஏப்ரல் 14 அன்று செய்யுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். அன்றைய தினத்தில் நம்மளோட கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் சித்திரைக்கனி சிறப்பு குலதெய்வ வசிய, குபேர வசிய 27 சித்தர்களுக்கான பூஜையும் நடைபெற இருக்கின்றது. உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்யுங்கள். கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் பூஜையில் சங்கல்பம் செய்கிறவர்களுக்கு இந்த தெய்வீகமான அதிர்ஷ்ட எந்திரக்காடும் அதோடு சேர்ந்து வசிய புணுகையும் பூஜையில் வச்சு அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி பெங்களூர் வர இருக்கின்றேன். ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மைசூரில் இருக்கக்கூடிய அனைவருமே பெங்களூரில் வந்து என்னை சந்தியுங்க. கல்பத்தருங்கிற ஒரு உன்னதமான பயிற்சியில் கலந்து கொண்டு குரு தீட்சையையும் கல்பத்தரு தீட்சையையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழுங்கள். மிஸ் பண்ணாமல் தொலைபேசிகளை பதிவு செஞ்சுட்டு கலந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு அக்ஷய திருதியை சோடசலட்சுமி பூஜை நடக்குது. பூஜையில் ரொம்ப சீக்கிரட்டான தன ஆகர்ஷண வசிய மூலிகை பைய பிரசாதமாக தரோம். உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. அதே நாளில் இருந்து மணி சிஜில்ங்கிற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க.